Hello friends, welcome to SAAPIDA VANGA. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான முட்டை மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி, 1 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 வெங்காயம், 2 தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சு விழுதா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு விழுதா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்புல ஒரு வாணல் எடுத்து வச்சிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நல்லா இருக்கும், அதனால நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நம்ம பச்சை மிளகா போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ரெசிபியை நீங்கள் ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இதெல்லாம் செய்யும் போது சைட் டிஷ்ஷாக செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயத்தை வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. 5 to 6 minutes இதை வதக்குங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக துருவி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது அதோட கலர் மாறும்போது நம்ம அடுத்த இன்கிரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்க, 3 to 4 minutes வதக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை இந்த மாதிரி விழுதா அரைச்சு சேர்க்கும் போது மசாலா ரொம்ப டேஸ்டா வரும். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி இருக்கு. இப்போ இந்த கிரேவில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, கிரேவி எல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்துல மூடி போட்டு ஒரு 2 minutes இதை குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூளையும் கரம் மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுறலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். மசாலா பொருட்களை எல்லாம் எண்ணெயில வதக்கும் போது அதுல இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும். கிரேவியும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, கிரேவில இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலால தயிர் தான் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட். இந்த நீங்க சேர்க்கும் போது மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தயிர் சேர்த்துட்டு ஹைல வைக்க கூடாது. தயிர் சேர்த்த உடனே நீங்க அடுப்பு சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 minutes இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ பாருங்க, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வந்திருக்கு. சிம்லே வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்க கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இங்கே கிரேவி நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிரேவியில் சேர்த்துக்கலாம். பாருங்க முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கிரேவி நல்லாவே கொதிக்குது. முட்டை கிரேவியில் நல்லா ஊறட்டும். கொஞ்ச நேரம் இதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ முட்டையை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 minutes அப்படியே குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்க முட்டை மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.